திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். முழு விவரங்கள் என்ன? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக திமுக சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக பணிகள் பிரித்து வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் தினந்தோறும் அவர்கள் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தலைமைக்கு தொடர்ச்சியான அறிக்கைகளை அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் மாவட்ட செயலாளர் கூட்டமானது இன்று திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அதற்கு தலைமையேற்றிருக்கிறார். அந்த கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அனைவரும் ஏராளமானவர் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தற்போது தனித்தனியாக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நபர்களுக்கு, மாவட்ட செயலாளருக்கு என தனித்தனியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படும் என்றும் அதில் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து வருகிறார்கள், தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பது தொடர்பான விவரங்களை சேகரிப்பதோடு அடுத்த கட்டமாக தமிழக அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு சென்று சேர்ந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் கேட்டறிய இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு அறிக்கைகள் தமிழக முதலமைச்சர் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக இவர்களிடம் கேட்கக்கூடிய கருத்துக்களும் ஒத்துப்போகிறதா என்பது தொடர்பாக இன்றைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் நாட்கள் அதிக அளவில் இல்லை என்பதன் காரணமாக இன்னும் ஒரு மாத காலத்தில் தேர்தல் அறிவிப்புகள் வர இருக்கக்கூடிய நிலையில தற்போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த குழுவும் இன்றும் திமுகவில் ஏற்படுத்தாமலேயே இருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் தற்போது திமுக களத்தில் எவ்வாறு இருக்கிறது, எந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் ஆலோசனையும் கருத்துக்களையும் கேட்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.